பழமை போன்று இல்லாது இந்த முறை தமிழ் பொது வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும். எமக்கான அடையாளமாக இருக்கின்ற அந்த முள்ளிவாய்க்காலில் இருந்து இன அழிப்பினை உறக்க சொல்லும் ஒரு செய்தியாக அதிலிருந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தினை தொடங்கி இருக்கின்றோம். நிச்சயமாக மக்களை பொறுத்தவரையில் தாயகம் தேசிய சுய நிர்ணய என்ற அடிப்படையில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதனை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய வாக்குகள் இங்கு மிக முக்கியமானதாக அவர்களுக்கு இன்று தெரிகின்றன. அறகல போராட்டத்தை நடத்தினவர்கள், அதில் இருந்தவர்கள் அவர்களாகவே ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவரை நிறுத்தி அவர்களும் பிரச்சார பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலகாலமாக தமிழ் மக்களுடைய துரோக அரசியல் தமிழர்களால் தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எமது மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு என்றது மிக அவசியமாகவும் அதிக அளவுடைய தேவையான ஒரு நிலப்பாடு இருக்கு. அப்படி சிறுபான்மையாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாக்கின்ற பெருமதி இப்பொழுது அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தாங்கள் நீண்ட காலமாக இவர்களை ஏமாற்றி வந்தனுடைய விளைவை இந்த முறை அறுவடை செய்ய இருக்கிறார்கள். எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த கட்சி இருக்கக்கூடாது, இந்த இனத்தின் அடையாளங்கள் இருக்கக்கூடாது, தமிழ் தேசியம் என்ற ஒன்றே இருக்கக்கூடாது என்பதற்காக எப்படி அவர் பின்கதவால் இந்த அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு தான் இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் உள்ளவராக தன்னை வெளிப்படுத்தினார் என்றதனுடைய விளைவை இவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எனவே உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் FM ஊடாக விசேட நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். செப்டம்பர் 21 இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பலரது பார்வையும் உற்றுநோக்க வைத்திருக்கின்ற ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் இந்த தேர்தல் ஒரு பேசப்படுகின்ற தேர்தலாக மாறியிருக்கின்றது. காரணம், ஜனாதிபதி வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதில் ஒரு குடையின் கீழ் அத்தனை தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற சூழ்நிலையில் சில கட்சிகள் இந்த பொது வேட்பாளருக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் இதில் பங்கு பெற்றாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் எவ்வாறு பங்களிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். தற்பொழுது களத்தில் செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதி ஒருவரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார் மட்டக்களப்பில் இருந்து யோகநாதன் சீலன் அவர்கள். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் சீலன் அவர்களே. வணக்கம். ஆமாம் சீலன் அவர்களே, உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நீங்கள் கனேடிய தூதுவரையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த சந்திப்பு பற்றி முதலில் குறிப்பிடுவீர்களா? இது ஜனாதிபதி தேர்தலோடு தொடர்பட்ட ஒரு சந்திப்பாக அமைந்திருந்ததா? நிச்சயமாக அவருடைய வருகை கள நிலவரங்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் அவர் சென்று கள நிலவரங்கள் சம்பந்தமாகவும் குறிப்பாக தமிழ் மக்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி சம்பந்தமாக அறிகிறதுக்கு ஆவலாக இருந்தார். பல கேள்விகள் அது தொடர்பாக கேட்டிருந்தார். அதே நேரத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் ஆர்வமாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் இது சம்பந்தமாகவும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் கொடுமைகள் சம்பந்தமாக அவர் ஆர்வத்துடன் நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஆர்வத்துடன் அதை கேட்டறிந்து கொண்டிருந்தார். அதே நேரம் நாங்களும் கனடிய அரசாங்கத்துக்கு பயண தடைகள் போர் குற்றவாளிகளுக்கான பயண தடைகள் விதித்திருப்பது சம்பந்தமாகவும் இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்களில் தாங்கள் காட்டும் ஆர்வம் சம்பந்தமாகவும் எமது அக்கறையையும் எமது நன்றியையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தோம். மிக பல விடயங்கள் சம்பந்தமாக, அதாவது அரசியலுக்கு அப்பால் பொருளாதார விடயங்கள், மற்ற தற்கால நிலவரங்கள் சம்பந்தமாக பல விடயங்களையும் கேட்டறிந்திருந்தார். ஆனாலும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக எடுத்திருக்கிற சிவில் சமூகங்களாக முன்வந்து எடுத்திருக்கிற அந்த முயற்சியை அவர் சிறப்பாக வரவேற்றதோடு அவர் சில ஆர்வமாக இருந்தார். எத்தனை வீதம் நீங்கள் இதில் தோல்வியை தழுவினால் என்ன செய்ய போகிறீர்கள் என்றப்போ அதே போலவும் எத்தனை வீதமான வாக்குகளை, எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அதில் நீங்கள் எத்தனை வீதமான வாக்குகளை
பெற்றால் நீங்கள் முன்னிலைக்கு வரலாம் என்று நினைக்கிறீர்கள் என்ற போன்ற பல கேள்விகள் கேட்டிருந்தார். அதே நேரத்தில் மத்தியில் இருக்கும் வேட்பாளர்களாக இருப்பவர்களில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன மாதிரி என்றும் இன்னும் ஒரு விடயம் கேட்டார். தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக நாங்கள் வாக்களிக்கும் போது ஒருவருக்கு வாக்களித்து விட்டு விருப்பு வாக்குகளை என்ன செய்வது என்ற விடயம் சம்பந்தமாக கேட்டார். அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் ஒருவருக்குத்தான் வாக்களிக்கின்றோம். அந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளர் மட்டும்தான் எமது வாக்கு தெளிவாக இருக்கும். விருப்பு வாக்கள் என்பது ஒன்று இல்லை. எனவே உரிய நபருக்கு மட்டும் தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் எமது மக்களை நாங்கள் வாக்களிக்க தூண்டுவோம் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தோம். அதே நேரத்தில் அவருக்கும் தற்போதைய கள நிலவரங்களின்படி அந்த விருப்பு வாக்குகள் தான் சில நேரங்களில் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு உதவியாக இருக்கும் போல் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்கிட்ட இருந்தது. இருக்கலாம், அதான் கள நிலவரம். ஆனாலும் அதற்கு நாங்கள் பக்கபலமாக ஒரு காலம் இருக்க முடியாது. அப்படி நாங்கள் அதுக்கு வருவாகமாக இருந்திருந்தால் நாங்கள் இப்படி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது. நேரடியாகவே அதை செய்துவிட்டு போயிருக்கலாம். எனவே நாங்கள் எம்மை பொறுத்தவரையில் உரிய நபருக்கு மட்டும், தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும் புள்ளடி விடுவதன் மூலமாக எமது வாக்குகளை எமது மக்கள் அளிப்பார்கள் என்றதும், கிட்டத்தட்ட 13 லட்சம் வாக்குகள் தற்சமயம் வடக்கு கிழக்கு வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 13 லட்சத்தில் நான் நினைக்கிறேன் 70 தொடக்கம் 67-70 வீதமான மக்கள் தான் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பவர்கள். ஆனால் அதிலே நாங்கள் எப்படியோ 3 லட்சம் வாக்குகள் அந்த மாதிரியாக விடுபட்டு போனாலும் 10 லட்சம் வாக்குகளை நாங்கள் ஒரு 100 வீதமாக கணிப்பிட்டு பார்த்தால் 5 லட்சம் வாக்குகள் மேல் நாங்கள் பெறுவோமாக இருந்தால் 50 வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை நம்மால் பெற முடியும் என்ற ஒரு கருத்தினையும் அவரிடம் கூறியிருந்தேன். அவர் மிக ஆர்வமாக விடயங்களை கேட்டறிந்து கொண்டதோடு பல விடயங்கள் மாவட்டம் சார்ந்தும் பேசிக் கொண்டிருந்தோம். குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசானது தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற இன அழிப்பு, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்பான பல விடயங்கள் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அவர்களுடைய பொருளாதாரத்தை நசுக்குவதற்காக அந்த பொருளாதார வளங்களை அளிக்கும் செயல்பாடாக மயிலத்தமிடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சனையும், மற்றது பாகரை பிரதேசத்தில் கனியவள அகழ்வுக்காக எல்மினேட் அகழ்வு சம்பந்தமாகவும், மற்றும் பாகரை பிரதேசத்தில் ரால்பனை திட்டம் ஒன்றினை கொண்டு வருவதன் ஊடாக அங்கு அந்த பிரதேசத்தில் இருக்கிற கண்டல் தாவரங்களில் உண்டாகின்ற ரால், நண்டு போன்ற விலை உயர்ந்த உயிரினங்கள் அற்று அழிக்கப்படும் ஒரு சூழலையும் அபிவிருத்தி என்ற போர்வையில் கொண்டு வந்து அந்த தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் திட்டமிட்ட வகையில் அபிவிருத்தி என்ற ஒரு கவர்ச்சியான வசனத்துடன் சிலருடைய அரச அதிகாரிகள் மற்றும் அரச பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் இந்த திட்டங்களை தமிழ் பிரதேசங்களில் நடைமுறைப்படுத்துவதை இந்த அரசாங்கம், குறிப்பாக இப்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் மிக ஆர்வமாக இருக்கின்றார். எனவே எமது மக்களை பொறுத்தவரையில் இந்த எதிர்வரும் தேர்தலில் நாங்கள் இதுகள் சம்பந்தமாக எமது மக்கள் மத்தியில் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்வதன் மூலமாக அவர்களுக்கான அரசியல் தெளிவினை ஊட்டுவதன் மூலமாக அந்த தவறான ஒரு தெரிவை நாங்கள் செய்யாமல் தமிழ் பொது வேட்பாளருக்கே எமது வாக்குகளை அளிப்பதன் ஊடாக நாங்கள் தாயக தேசிய சுய நிர்ணய அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற ஒரு பெரிய செய்தியினை இந்த நாட்டில் எதிர்காலத்தில் வர இருக்கிற ஜனாதிபதி மற்றும் சர்வதேசத்துக்கு உறுதியாக சொல்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் என்பதனை நான் விளக்கமாக அவருக்கு கூறியிருந்தேன். ஆமாம். இதே நேரத்தில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் இணைந்துதான் இந்த பொது வேட்பாளரை நியமித்திருக்கின்றார்கள். இந்த பொது வேட்பாளர் நியமனம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்த பொழுதிலும் இப்பொழுது ஒரு இறுதி கட்டத்தை அடைந்து இப்பொழுது பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான இந்த பிரச்சார பணி என்பது எவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கின்றது? இன்னும் சரியாக இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நாளில் இருந்து ஒரு மாதத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது. இதற்கான ஆயத்த பணிகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன? மக்கள் பொது வேட்பாளரை எவ்வாறு வரவேற்கின்றார்கள்? ஏனென்றால் ஏனைய கட்சிகள், இதற்கு எதிராக செயற்படுகின்ற கட்சிகள் இதற்கான எதிர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தமிழ் மக்களுக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான கருத்துக்களை கூறுகின்ற பொழுது மக்கள் அதனை நன்கு அறிந்து தெளிந்த நிலையில் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
நிச்சயமாக மக்களை பொறுத்தவரையில் தாயகம் தேசிய சுய நிர்ணய என்ற அடிப்படையில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதனை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனாலும் எமது தமிழ் தேசிய அரசியலானது கடந்த காலங்களில் மிக பின்தங்கிய ஒரு நிலையில் போனதன் விளைவாக அரசு ஆதரவு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமான வாக்குகளை பெற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அவர்களுக்கு இப்போ அந்த ஏமாற்றப்பட்ட அந்த நிலையிலிருந்து அவர்கள் மீண்டும் ஒன்று திரட்சியாக முன்னோக்கி வந்து கொண்டிருப்பதனை அவதானிக்க நாள் போக 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 பார்த்தீர்களாக இருந்தால் அது சம்பந்தமான பேச்சுக்கள் அதிகமாக இருக்கின்றது, கலந்துரையாடல்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. எம்முடன் சேர்ந்து பயணிப்பதற்கு அல்லது உழைப்பதற்கு, எமக்காக வேலை செய்வதற்காக இளையோர் வட்டங்கள் மற்றும் பல கிராம சமூக மட்டத்தில் இருந்து அந்த ஆர்வங்கள் தூண்டப்பட்டிருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தும். மாற்றம் என்று சொன்னால் நான் வாக்களிக்கும் விகிதத்தினை வளமை போன்று இல்லாது இந்த முறை தமிழ் பொது வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும். பிரச்சார பணிகளும் வடக்கிலே முதலில் முள்ளிவாய்க்காலில் இருந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. தந்தை செல்வா அவர்களினுடைய நினைவகத்தில் இருந்து அது தொடங்கப்பட்டிருக்கின்றது. எனவே எமக்கான அடையாளமாக இருக்கின்ற அந்த முள்ளிவாய்க்காலில் இருந்து இன அழிப்பினை உறக்க சொல்லும் ஒரு செய்தியாக அதிலிருந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தினை தொடங்கி இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அது வட மாகாணத்தில் இருக்கிற 5 மாவட்டங்களையும் தாண்டி அதுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற 3 மாவட்டங்களுக்குமான பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். அதே நேரம் சிவில் சமூகமாகவும் பொது கட்டமைப்புக்கு அப்பால் தமிழ் மக்கள் பொதுச்சேவையின் ஊடாக சம தரப்பாக நின்று கொண்டு அவர்களுக்கான ஆதரவினையும் அந்த புறச்சூழலை ஆதரவான ஒரு களத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முன்னாயத்த பணிகளையும் நாங்கள் மிக வேகமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பாக அந்தந்த மாவட்டங்களில் பலவிதமான ஒன்று கூடல்கள், கருத்த கலந்தாய்வுகள் போன்ற விடயங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நான் ஆரம்பத்தில் எதிர்பார்ப்பு தமிழ் பொது வேட்பாளர் என்ற சொல்லுக்கு இணங்கத்தான் இந்த செயற்பாடுகள் இருக்கும் என்று. ஆனால் இப்பொழுது மலையகத்தை பொறுத்தவரையில் திலகராஜா அவர்கள் முன்னாள் நுவரேலியா நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார். அதே போன்று முஸ்லிம்கள் சார்பாக 2 வேட்பாளர்கள் களமிறங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிப்பதோடு ஜனாதிபதி வேட்பாளர்களாக பார்க்கின்ற பொழுதே 39 பேர் இருக்கின்ற சூழ்நிலையில் எவ்வாறு தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு அந்த சொல்லுக்கு அடிப்படையாக அனைத்து தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது அல்லவா? இல்ல, அதில் முக்கியமாக இங்கே தமிழ் பேசும் மக்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே தமிழர்கள் தான். தமிழ் அப்ப நான் தமிழ் பேசும், நான் இன்னொரு இனத்தை சேர்ந்தவனாக இருந்தால் நான் தமிழ் பேசும் மக்கள். நான் இன்னொரு இனம் இல்லை, நான் தமிழன். அதனால நான் தமிழர்கள் தான். முஸ்லிம் மக்களும் சமய ரீதியாகத்தான் அவர்கள் முஸ்லிம் சமயத்தை சார்ந்தவர்களே தவிர, ஆனா அவர்களும் தமிழர்கள் தான். எனவே தமிழ் பேசும் என்ற வார்த்தைக்கு அப்பால் நாங்கள் தமிழர்களாக, நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லப்படுற முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் இணைத்ததாகத்தான் இந்த செயற்பாடு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீண்ட காலத்துக்கு முன்னவே பிரித்தாளும் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம், மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில ஒரு பிளவோடை ஆழமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதன் விளைவாக இன்றைக்கும் அவர்களுடைய நல்லிணக்க செயல்பாடுகளில் சில இடங்களில் முரண்பாடுகள் ஏற்றத்தாழ்வு இருக்குது என்பதனை நாங்கள் மறப்பதற்கு இல்லை. செய்வதற்கு நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றீர்கள்? ஏனென்றால் பிரச்சார பணி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் குறிப்பாக மலைய மக்களுக்கும் இதனை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு இருக்கின்றது அல்லவா? மலையக மக்களை எவ்வாறு நீங்கள் அணுகப் போகின்றீர்கள்? அதே போன்று முஸ்லிம் தரப்பை அணுகுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் சில சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அவர்கள் சாதகமான ஒரு கருத்தினை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அங்கிருக்கிற அந்த கட்சி சார்ந்த தொழிற்சங்கங்கள் ஊடாக அந்த மக்கள் ஒவ்வொரு பகுதியாக கட்சி அரசியலுக்குள் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து இப்ப நாங்கள் நீண்ட காலமான ஒரு அரசியல் செயல்பாட்டுக்குள் இருந்து வந்த சமூகம் என்ற படியினால் நாங்கள் அந்த அடிப்படை தேவைகளுக்கு அப்பால் இருந்து யோசிக்கிற ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த மக்களை பொறுத்தவரையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு கட்டத்தில் அவர்களுக்கான முகவரியே இல்லாத ஒரு நிலையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுக்குள்ள இருந்துதான் அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் வெளியே வர வேணும் என்பது ஒரு முயற்சி தான். அவர்கள் அந்த முயற்சிகள்ல ஒரு சிலர்
எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்களும் அதுக்கான பக்கபலமாக இருப்போம். எனவே எமக்கான களம் மிகவும் பரந்தளவுல வடக்கு கிழக்கு அப்பாலும் திறந்திருக்கின்றது. எனவே தமிழர்களாக நாங்கள் ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்காக மட்டும் அநீதி இழைக்கவில்லை. தென்பகுதியில் இருக்கிற பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மக்களும் சேர்ந்துதான் இன்றைக்கு எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நல்ல மாற்றங்கள் நாங்கள் இந்த பகுதியில் எடுத்தது போன்ற ஒரு மாற்றம் தென்பகுதியிலையும் இருந்து வருவதற்கான சூழல் ஒன்று உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. அதன் காரணத்தினால்தான் இவர்கள் 50% மேல வாக்குகள் எடுப்பது என்பது மிக கடினமான ஒரு பணியாக இருப்பதன் காரணத்தினால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இங்கு மிக முக்கியமானதாக அவர்களுக்கு இன்று தெரிகின்றது. ஆனாலும் அதே நேரத்தில் அறகலைய போராட்டத்தின் பின்னர் நடைபெறுகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இருக்க போகின்றது. ஏற்கனவே அறகலைய போராட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டது குறித்த விமர்சனம் கூட இருக்கின்ற நிலையில் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் பெரும்பான்மை இனத்திலும். அவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான ஒரு விருப்பத்தை ஏனைய சமூகங்களுக்கு கூறக்கூடியவர்களாக இருப்பார்களா? சில சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், சில சிவில் அமைப்புகள் அதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அங்கு இன்னும் ஒரு போட்டி நிலப்பாடு ஒன்று உருவாகி இருக்கிறது. என்னென்றால் அறகல போராட்டத்தை நடத்தினவர்கள், அதில் இருந்தவர்கள் அவர்களாகவே ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவரை நிறுத்தி அவர்களும் பிரச்சார பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் அவர்கள் வலியுறுத்தியும் இருக்கிறார்கள். எனவே அந்த இனவாத அரசியல் அல்லது தேரவாத அரசியல் பௌத்த துறவிகளுடைய நிலைப்பாடுகளை தங்கி கொண்டு நம்பி இருக்கிற சமூகம் பெரும்பான்மையாக தென்பகுதியில் இருப்பதனால் அதுக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஆதரவு கிடைக்கும் என்பதனை நாங்கள் உடனடியாக கூற முடியாது. ஆனால் இந்த முயற்சி தொடர்ச்சியாக நடைபெறும் பொழுது தற்போது இருக்கின்ற இப்ப எண்ணற்ற இந்த தூதுவர் கேட்ட இடத்தில் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டால், இருப்பவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று சொல்லி கேட்டார். நானும் ஒருதரும் இல்லை, இருப்பவர்களில் யாரும் சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் எங்களை பொறுத்தவரையில எல்லாராலையும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஜேவிபியினராலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மற்ற வேட்பாளர்களாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களிட இருந்து எந்த ஒரு நம்பிக்கை கீற்றுகளும் வெளிவரவில்லை. நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த போகிறோம் என்ற பேச்சு அடிபட்டதுக்கு பிறகுதான் அவர்கள் 13 என்ற ஒரு விடயத்தையாவது பேச தொடங்கினார்கள். ஆனால் அதை என்னிடம் கனடிய தூதுவர் கேட்டவர், 13 போன்ற விடயங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது. நான் சொன்னேன், இது எமக்கான தீர்வு அல்ல. 13வது திருத்த சட்டம் என்பது எமக்கான தீர்வு அல்ல. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் நாங்கள் எப்பவோ அது வேறு மாதிரி. ஆனா அதுக்கு பிறகு வந்த இழப்புகளும் அதுக்கு பிறகு வந்த அழிவுகளும் என்பதை நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாது. எனவே அது அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற விடைய ஒரு சட்டம். அந்த சட்டத்தை ஆட்சியில் உலக காலம் இருந்த ஜனாதிபதி அதிபர்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கணும். அதை நடைமுறைப்படுத்தாததே ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. எனவே அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது அரசியல் ஜாப்பில் இருக்கிற விடயத்தை நடைமுறைப்படுத்த போகிறார்களே தவிர இது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு அல்ல. இது சர்வதேசத்தையும் ஏனைய மக்களையும் நம்பி இப்படி ஒரு காரியத்துக்கு ஊடாக அதுக்காக சில அரசியல் கட்சிகளும் எமது பிரதேசங்களில் எமது பகுதிகளில் துணை நிற்பவர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்பதற்கு இல்லை. அவர்கள் மூலமாக தங்களுக்கான வாக்கு வங்கிகளை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்ளலாமா என்றதுக்கான ஒரு நட்பாசையுடன் அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் உண்மையிலேயே அவர்களுக்கு சமஷ்டி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காகவோ அல்லது சம்பந்தமான தீர்வை தருவதற்காகவோ எந்த ஒரு வேட்பாளரும் ஆயத்தமாக இல்லை என்பதனை நான் தெளிவாக கூறியிருக்கின்றேன். ஆமாம், இப்பொழுது முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய சஜித் பிரேமதாச மற்றும் மஹிந்த ராஜபக்சவினுடைய புதல்வர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஜேவிபியினுடைய தமிழ் பொது வேட்பாளராக அறியப்பட்டதன் பின்னர் பிரச்சார பணிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூடுதலாக வடக்கு கிழக்கு பகுதியை நோக்கி இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் பெரும்பான்மையின ஜனாதிபதி வேட்பாளர்கள் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கான இணைப்பாளர்களாக தமிழர்களை நியமித்து வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை அணுக முற்படுகின்றார்கள். இது இந்த பிரச்சார பணிகளின் போது நீங்கள் அவதானித்த விடயங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழ் மக்களிடம் அவர்கள் இந்த பிரச்சார பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கான வாக்குகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அந்த அவதானிப்பை பற்றி சொல்லுங்கள். இல்ல, காலகாலமாக தமிழ் மக்களுடைய துரோக அரசியல் தமிழர்களால தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அரசியல் கட்சிகளாகவும் இருக்கலாம், அல்லது போனால் கட்சி ஏனைய கட்சிகளில் இருப்பவர்களாகவும் இருக்கலாம். சில நட்பாசைகளுடன் சில
என்ன சொல்றது, கொஞ்சம் தங்களுடைய சுயநல தேவைகளுக்காக இனத்தை மறந்து, தங்களுடைய மொழியை மறந்து, தங்களுடைய நீதி நியாயங்களுக்கு அப்பால் செயல்படுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது இப்ப இப்படித்தான் இருக்குது. மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு போதாது. ஒரு 10-15% மக்கள் தான் அரசியல் தெரிந்து வாக்களிப்பவர்கள். மீதியானவர் அரசியல் தெரிந்து வாக்களிப்பதில்லை. ஏதாவது ஒரு அரசியல்வாதி அல்லது போனால் அங்க ஊர்ல இருக்கிற ஒரு முகவர், ஒரு பிரபலியமானவர் யாருக்கு வாக்களிக்கணும் என்று சொல்றாரோ அவர் எங்கேயாவது ஒரு கட்சி பிரமுகர்கிட்ட காசை வாங்கி கொண்டு அவர் சொல்றவர்களுக்கு வாக்களிக்கிற மக்களாகத்தான் எங்களது மக்கள் இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எமது மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வுன்றது மிக அவசியமாகவும் அதிக அளவுலையும் தேவையான ஒரு நிலப்பாடு இருக்கு. அப்படி ஒரு நிலப்பாடு வரும் பொழுது இந்த மாதிரியான நபர்கள் தங்கள் இனத்துக்கு எதிராக மாற்று இனத்தவரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். ஏன் நான் இதை இனம் என்று பிரித்து பார்க்கறதுக்கு காரணம் என்னவென்றால், அது அவர்களுடைய மகா வம்சத்திலிருந்து அல்லது போன அவர்களுடைய பௌத்த சமய ரீதியாக அவர்கள் சில தேரர்களுடைய செயற்பாடுகள் மூலமாக காலகாலமாக நிரூபித்து வந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில அந்த மாதிரியான நபர்களுடன் இவர்கள் துணை சேர்ந்து இந்த இனத்துக்கான துரோகத்தினை செய்வர்களாக இருந்தால் அவர்கள் இந்த முறை நிச்சயமாக அது பலிக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், சிறுபான்மையாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாக்கின்ற பெருமதி இப்பொழுது அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்துல தாங்கள் நீண்ட காலமாக இவர்களை ஏமாற்றி வந்தனுடைய விளைவை இந்த முறை அறுவடை செய்ய இருக்கிறார்கள். எனவே இது எமது எதிர்கால அரசியலுக்கு ஒரு முக்கியமான ஒரு திறவுகோலாக நாங்கள் இதை பார்க்கலாம். எனவே நாங்கள் ஒரு ஒற்றுமையாக சீலன், இந்த நிகழ்ச்சியினை குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் பலரும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் இப்பொழுது கிழக்கு மாகாணத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். சிவில் செயற்பாட்டராக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு பல தளங்களில் நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள் என்ற ரீதியில் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் பலரும் தாயகத்தோடு தொடர்ந்து உறவுகளை பேணிக் கொண்டிருப்பவர்கள், தொடர்ந்து தொடர்பாளர்களை மேற்கொண்டு வருபவர்கள். புலம்பெயர் தமிழர்களுக்கு இந்த தேர்தலினுடைய முக்கியத்துவம் பற்றி உங்களுடைய குரலில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? குறிப்பாக தாயகத்தில் அவர்கள் தங்களுடைய உறவினர்களோடு பேசுகின்ற பொழுது பொது வேட்பாளர் பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கூற விரும்புகின்றீர்கள்? என்ன செய்தியை அவர்கள் கடத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் எல்லா நாடுகளிலும் அதிகமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எதிர்கால எமது சந்ததியினருடைய அரசியலையும் அல்லது அளிக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்பான கருத்தினையும் ஓங்கி உலகத்துக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வாக்களிக்கும் வீதத்தை அதிகப்படுத்த வேணும். எனவே புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் தங்களுடைய உறவினர்களை இந்த தமிழ் பொது வேட்பாளருக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை பலமாக சொல்ல வேண்டும். ஆளுக்கு ஒரு வாக்கு அவர்களுடைய வாக்கு போட்டால் என்றால் கூட 5 லட்சம் புலம்பெயர் சமூகம் அவர்களுடைய உறவினர்கள் மூலமாக ஆளுக்கு ஒரு வாக்களிப்பவர்களாக இருந்தால் மிக இலகுவாகவே 5 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற முடியும். இந்த 5 லட்சம் வாக்குகள் என்பது ஒட்டுமொத்த வாக்களிக்கும் வீதத்தில் 50% வந்துடும். எனவே 5 லட்சத்துக்கு மேல் எடுக்கும் பொழுது நாங்கள் 50% மேல் வாக்குகளை பெற்ற ஒரு சமூகமாக இருப்போமாக இருந்தால் இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். இந்த வரலாற்றில் மக்கள் அளித்த ஒரு அங்கீகாரமாக இருக்கும் இந்த அரசியல் நிலப்பாட்டில். எனவே இந்த ஒவ்வொரு தமிழர்களும் வெளிநாட்டில் இருப்பவர்கள், புலம்பெயர்ந்திருப்பவர்கள் தயவு செய்து தங்களுடைய உறவினர்களை ஊக்கப்படுத்துங்கள். அதோட இங்க இருக்கிற தேர்தல் பிரச்சார வேலைகள் மற்றும் சமூகங்களை அணுகி விழிப்புணர்வு செய்கிற வேலைகள் போன்ற பல விடயங்கள் பல தரப்பாலையும் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கான ஊக்கத்தையும் ஆதரவையும் வழங்குவதன் ஊடாக நாங்கள் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவினை ஏற்படுத்துவதன் மூலம் எமது எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த தேர்தல் அமையும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆமாம், இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது தமிழரசு கட்சி இன்னமும் தமிழ் மக்களுக்கு ஒரு வழிகாட்டலை வழங்காமல் தொடர்ந்து கால நீடிப்பு செய்கின்ற ஒரு நிலை காணப்படுவதோடு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அடிக்கடி பத்திரிகை மாநாட்டிலும் ஊடகவியலாளர்களை சந்திக்கின்ற பொழுதும் பேசுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக
M.A. சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதோடு கட்சி சார்ந்து அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களை அச்சமூட்டுகின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபடுவதான ஒரு குற்றச்சாட்டு கட்சிக்குள் இருந்தே வந்திருக்கின்றது. இதனை தமிழ் சிவில் சமூகமாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக இந்த ஒற்றுமையே பலம் என்ற கோரிக்கைக்கு அமைவாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள். ஆனால் சில கட்சிகள் அதில் இருந்து விலகி செல்லுகின்ற நிலையில் இனி தேர்தல் நெருங்க நெருங்க இப்பொழுது பொது வேட்பாளர் என்பது உறுதியாகி இருக்கின்ற நிலையில் மீண்டும் அவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது? அது முக்கியமாக தமிழரசு கட்சி தமிழ் தேசியம் சாராத நபர்களை உள்ளெடுத்துக் கொண்டதன் விளைவாக இன்று அந்த கட்சி அழிந்து கொண்டு செல்கின்றது. அந்த அழிந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி நிரலில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் M.A. சுமந்திரன் அவர்கள். அந்த சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய நீக்கத்தினை பல வடிவங்களிலும் சர்வதேச ரீதியாகவும், அதாவது லக்ஷ்மன் கதிர்காமர் எப்படி செயல்பட்டாரோ அதே போன்ற ஒரு செயல்பாட்டினை இவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, தனது கட்சிக்கு எதிராகவும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலைப்பாட்டினை கட்சியில் இருப்பவர்கள் சிலர் விளங்கி இருந்தாலும், ஆனால் அங்கிருக்கிற தலைமை சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க தவறியதன் விளைவாக இன்று கட்சி செயலிழந்து போய் நிற்கின்றது. அதே நிலைப்பாடுதான் இன்றும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அந்த தலைமை சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க தவறியதன் விளைவாக வரலாற்றில் பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் மிக மோசமான சரிவினை, மக்களுடைய நிராகரிப்பினை இவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அந்த நேரத்தில் தான் M.A. சுமந்திரன் அவர்கள் இந்த கட்சி இருக்கக்கூடாது, இந்த இனத்தின் அடையாளங்கள் இருக்கக்கூடாது, தமிழ் தேசியம் என்ற ஒன்றே இருக்கக்கூடாது என்பதற்காக எப்படி அவர் பின்கதவால் இந்த அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு தான் இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் உள்ளவராக தன்னை வெளிப்படுத்தினார் என்பதனுடைய விளைவை இவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எனவே இன்றைக்கும் நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம், தமிழரசு கட்சி அல்லது இதை புறக்கணிக்க சொல்லுற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எல்லோரும் ஒன்றாக சின்ன சின்ன முரண்பாடுகள் ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இனமாக தேசமாக நாங்கள் ஒருங்கிணைப்பதற்கு இங்க ஒரு தடையும் இல்லை. ஆனால் குறிப்பாக இவர்கள் 2 பேர் சுமந்திரன் சார்ந்து இருப்பவர்கள், அவர்களுடைய அரசியல் வேற, தென்னிலங்கை அரசியலுடன் அவர்களுக்கு இருக்கின்ற உறவு நிலைகள், மற்றது அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், மற்றது அவர்கள் தமிழ் அரசு கட்சிக்கு தான் முக்கியம் என்றது அல்ல. அவர்கள் தொழில் ரீதியாக இது ஒரு வியாபாரமாக பார்க்கிறார்கள். மக்கள் அரசியலுக்கு அப்பால் தமக்கான ஒரு வியாபாரமாக பார்க்கிறார்கள். தவறான நபர்களை தெரிவு செய்ததன் விளைவினை இன்று தமிழ் சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இப்போது எடுக்கிற முடிவு பாராளுமன்ற தேர்தலில் மிக மோசமான சரிவினை ஏற்படுத்தும். எனவே அப்படி ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் மிக விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பதனை நான் இதில் எதிர்வு கூற விரும்புகிறேன். சீலன், இதே நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த பொழுது குறிப்பிட்ட விடயம் கனேடிய தூதுவரிடம் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்ட பொழுது குறிப்பாக இதில் குறைவான வாக்குகள் கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதே நேரத்தில் கூடுதலான வாக்குகள் கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற விளக்கங்களை அளித்ததாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்திய பொழுது இதனுடைய போர்காஸ்ட் என்பது எதிர்காலத்தில் இது எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான திட்டமாக நீங்கள் எதனை முன்வைத்து இதனை அணுக ஆரம்பித்தீர்கள், அது பற்றி குறிப்பிடுங்கள். இல்ல, முக்கியமாக நான் நினைக்கிறேன் யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்குள் மிக சிரமத்து மத்தியில ஒன்றிணைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒவ்வொரு கட்சிகளாக பிரிந்து கட்சியே இல்லாமல் கட்சிக்குள்ளே வழக்குகளும் போன்ற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் யார் என்று கேட்டால் இங்க யாருமே இல்லை. இந்த ஒரு சூழல்ல தான் ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு நாடு இரு தேசம், சமஷ்டி, 13வது திருத்தம், எக்கே ராஜி என்று சொல்லி தங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி தாங்களாகவே எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டார்கள். இந்த நிலையில் தான் ஒரு கோஷத்தின் கீழே நாங்கள் ஒற்றுமையாக வேணும் என்ற ஒரு முயற்சியினை வடக்கு கிழக்கில் இருக்கிற சிவில் சமூகங்கள் கையில் எடுத்தது. அந்த சிவில் சமூகங்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் கூடி எடுத்த தீர்மானத்துக்கு அமைய முதலில் நாங்கள் எடுத்த நோக்கம் என்னவென்றால் எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லா சிவில் சமூகங்களையும் ஒருங்கிணைப்பது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் அதை செயல்பட்டது. அதில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு கட்சி எதிர்ப்பாகவும் ஒரு கட்சி ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை என்ற ஒரு நிலையில இரண்டுபட்ட நிலையில்
இருக்கிறார்கள். அந்த நிலையில் இப்போது நாங்கள் எடுக்கிற வாக்குகள், அந்த வாக்குகள் தான் எப்படி நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி இன்று வரை பேசுகிறோமோ அதே போல் இந்த மக்களுடைய அங்கீகாரத்தினை நாங்கள் இந்த இடத்தில் பேச வேண்டும், இந்த இடத்தில் நாங்கள் எடுக்க வேண்டும். எடுக்கும் பொழுது மீண்டும் ஒரு அரசியல் பலம் எமக்காக அந்த ஒரு அரசியல் பலம் வரும். அந்த அரசியல் பலத்தினை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு எதிர்கால அரசியல் செயல்பாடுகள், அதாவது ஸ்ரீலங்கா தேசம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வினை தருவதற்கு பின் நிற்பதற்கு தொடர்பான ஒரு ஒரு இதனை ஏற்படுத்திக் கொள்ளலாம், பலத்தினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது, சர்வதேசம் இதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இறுதியாக யுத்தம் நடக்கும் பொழுது எல்லா சர்வதேச நாடுகளும் இணைந்துதான் அந்த அதிகமான, எல்லாம் என்று நான் சொல்றதை விட அதிகமான சர்வதேச நாடுகள் இணைந்துதான் இந்த இறுதி யுத்தம் ஒரு இன அழிவுல நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அதே போல் இன்றைக்கு வரையும் ஒரு ஒரு அழுத்தங்களை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து இங்கு நடந்த இன அழிப்பு சம்பந்தமான ஒரு பக்கசார்பற்ற நீதி விசாரணையை, சர்வதேச விசாரணை ஒன்றினை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச நாடுகளும் தவறிவிட்டது. எமது அரசியல் கட்சிகளும் அதை அழுத்தமாக சொல்வதற்கு தவறிவிட்டது, அல்லது அது சம்பந்தமான போராட்டங்களை முன்னகர்த்தி செல்வதற்கும் எந்த ஒரு கட்சிகளும் அதிக அக்கறை காட்டவில்லை. இந்த நிலையில் தான் தமிழ் மக்கள் பொதுச்சபையானது ஒரு கலந்துரையாடல், ஒரு கூட்டு முயற்சியை எடுத்து அதிலிருந்து ஒரு 7 பேரும் அரசியல் கட்சியில் இருந்து ஒரு 7 கட்சி தலைவர்கள் இணைந்ததாக ஒரு பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கட்டமைப்பானது இந்த ஜனாதிபதி தேர்தல் வரையும் இயங்குவதற்கான ஒரு பொதுக்கட்டமைப்பு தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக பொதுக்கட்டமைப்பு இயங்குவது தொடர்பாக நாங்கள் எமது செயல்பாடின் மூலமாக அதை மக்களுக்கு நிரூபணம் செய்து சில நேரங்களில் தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்கு வெளியாளர் செயல்படக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட வேணும். ஆனால் எங்களுடைய பலகீனத்தை தான் நாங்கள் எப்படி பலமாக்க வேணும் என்ற ஒரு நிர்பந்தத்துல நாங்கள் இருக்கின்றோம். எனவே கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் சில கட்சிகள் சில பலவீனமான முடிவுகள் எடுப்பதன் காரணத்தினால் அவர்களை வெளியாள போட்டு, அல்லது நாங்கள் வெளியாள போயிட்டு இன்னும் 2, 3, 4 கூறுகளாக பிரிந்து சென்று எமது பலத்தை பலவீனமாக நிற்பதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. எனவே இருக்கிற நிலையில் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு சரியான ஒரு அரசியல் தீர்வினை ஏற்படுத்துவதற்கு ஒரு அடுத்த சக்தியாகவும், அதே நேரத்தில் தேவையான நேரத்தில் தேவையான, பொதுவாகவே இப்ப வடக்கு கிழக்குல பார்த்தீர்களாக இருந்தால் பல ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காணி ஆக்கிரமிப்பு நடைபெறுகின்றது. மயிலத்தமிடு மாதவனையில் மகாபலி தீபலயத்தின் ஊடாக சிங்கள குடியேற்றங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எமது வளங்களை அளிக்கின்ற இல்மனைட் அகழ்வு, மற்றது மன்னர்ல இருக்கிற கனிய வளம், மற்றது ரால் பனை திட்டங்கள் போன்றவை மூலமாக எமது இயற்கை வளங்கள், சுற்றுப்புற சூழல்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எமது அருமையான சொத்துக்களாகிய பாரம்பரிய நாட்டின கால்நடைகள் அழிந்து கொண்டிருக்கின்றது. இவை எல்லாத்தையும் நாங்கள் அழித்துவிட்டு எமது தேசமாக நாங்கள் எதை வைத்து நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எனவே நாங்கள் தேசமாக சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் எமக்கான இனம் அடையாளம் என்றதுக்கு அப்பால் எமது வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், எமது பொருளாதாரமும் தக்க வைக்கப்பட வேண்டும், எமது மக்களுடைய வாழ்வாதாரம் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த வளங்கள், இந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் திட்டமிட்ட வகையில கட்டமைக்கப்பட்ட ரீதியில இனஅழிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மகாவலி அபிவிருத்தி திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வன இலாகா திணைக்களங்கள், இது சட்டத்தின் மூலமாக திட்டமிட்ட வகையில் மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்றது, எமது இனத்தின் அடையாளங்களை அழித்துக் கொண்டு போகின்றது, கால்நடைகள் போன்ற உயிரினங்களுடைய சாப்பாடு உணவு இல்லாத மேய்ச்சத்தரையை கபலீகரம் செய்கின்றது. இந்த மாதிரியான இடத்தெல்லாம் நாங்கள் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சிவில் சமூகம் இன்றைக்கு அதுக்காக போராடி கொண்டிருக்கின்றது, மக்கள் அதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, அல்லது அந்த மக்களுக்காக நடக்கிற போராட்டத்தில் ஒரு நாள் நின்று அதுல கோஷம் போட்டு போவதன் மூலமாக எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலையும் அதில் தீர்வு காண முடியாது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் எங்களுக்கு பாராளுமன்றங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு பிரதேசத்தில் வர இருக்கின்ற மகாபலி அபிவிருத்தி திட்டம் மிக நல்ல திட்டம் என்பது போலவும், தமிழ் தேசிய அரசியலை நேசிப்பவர்கள் கூட மகாவலிக்குரிய காணி என்ற விடயத்தினை அவர்கள் சொல்கிறார்கள். மகாவலி என்பது பிரதானமாக 2 விடயம், ஒன்று சிங்கள குடியேற்றம், இன்னொன்று விவசாய குடியேற்றம். இந்த விவசாய குடியேற்றத்தை சிங்கள மக்களை கொண்டு வச்சு செய்யும் பொழுது அங்க தமிழ் மக்களாக இருக்கிற பெரும்பான்மையா இருக்கிற மக்களுடைய கால்நடைகள் அதை சாப்பிடும். அந்த நேரத்தில் 2 இனங்களுக்கு இடையில முரண்பாடு ஏற்படும். அப்ப இந்த பிரச்சனைகளொன்றும் அவர்கள் தெரிந்து கொள்ளாதவர்கள் போல
இன்று வரையும் இந்த மட்டக்களப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்பால் வெளியில இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இதற்கு எதிராக பாராளுமன்றத்தில், அதாவது மகாவலி அபிவிருத்தி திட்டம் எமக்கு வேண்டாம் என்ற ஒரு கருத்தினை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்பது நான் தொடர்ச்சியாக இதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எனவே மக்களுடைய வாழ்வாதாரம், எமது வளங்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மிக முக்கியமாக இங்கே ஒரு நிலையை பெறுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆமாம். இன்னும் ஒரு விடயம், இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஜனாதிபதியினுடைய தெரிவிலும் சர்வதேசத்தினுடைய கவனம் இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது வருகின்ற செய்திகள் இந்தியாவும் அதில் அக்கறை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளும் இலங்கையின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றது. ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சர்வதேசத்தினுடைய பார்வை என்பது எப்படி இருக்கின்றது என்பது இன்னும் தெரியாத ஒரு சூழலில், அல்லது சர்வதேச பிரதிநிதிகளுடைய வருகையோ அல்லது அவர்களுடைய தொடர்பாடல்களோ மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த ஜனாதிபதி தெரிவு என்பது சர்வதேசத்தினுடைய ஒரு விருப்பமாக இருக்குமானால் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஜனாதிபதி வேட்பாளரோடு தொடர்பினை ஏற்படுத்துவார் அல்லது தொடர்பில் இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சிவில் சமூகத்தினுடைய இது தொடர்பான பார்வை எப்படி இருக்கிறது? இல்ல, முக்கியமாக இது ஒரு நல்ல கேள்வி. இது பூகோள அரசியல்ல மிக முக்கியமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இலங்கை இருப்பதன் காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த பங்குரோத்து பொருளாதார நிலையையும் கருத்தில் கொண்டு சர்வதேச அரசியலில் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது. அதே நேரத்தில் இப்போது எந்த இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மேற்கத்திய நாடுகளுடைய விருப்பத்துக்குரிய ஒரு நபராக அவர் இருக்கின்றார். அதே நேரத்தில் ஏனைய கட்சிகள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரித்து தனக்கு உரிய தான் ஒரு சுயேட்சையாக பொது வேட்பாளராக நின்று கொண்டு அவர் என்னடா ஒரு கட்சி என்ற பெயரில் இருந்தால் ஏனைய கட்சிகளில் இருப்பவர்கள் வந்து இணைவதன் மூலமாக இணைய மாட்டார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கியிருக்கின்றார். எனவே என்னை பொறுத்தவரையில அதிகமாக இந்த தேர்தல் 2 பேருக்கு உள்ளதான் இருக்கும் என்பதுதான் நான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஒன்று முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அல்லது போன 2வது சஜித் பிரேமதாஸ் அவர்கள். ஆனாலும் கருத்து போட்டிக்கு மத்தியில அதிக வித்தியாசங்கள் இல்லாத ஒரு நிலையில தான் அவர்கள் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனாலும் எப்படியோ நாங்கள் தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக யாரையாவது ஒருவர் ஆதரிப்புமாக இருந்தால் அவர் ஜனாதிபதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்மை பொறுத்தவரையும் நாங்கள் யாரையும் நம்ப தயாரில்லை. நாங்கள் யாரையும் நம்ப தயாரில்லை என்று சும்மா மேலோட்டமாக நான் சொல்லவில்லை. இவர்கள் எமக்கு கற்பித்த பாடங்கள், எங்களுடைய இனத்தையே அழித்து விட்டு இவர்கள் முக்கியமாக இப்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் 50 வருடத்துக்கு மேல் அனுபவத்தினை கொண்டவர். அவருக்கு இந்த நாட்டில் தமிழ் மக்கள் சார்பாக நடத்தப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களும் தெரியும். எங்கட சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த கிட்டத்தட்ட சமஷ்டி சமாந்தரமான ஒரு தீர்வு திட்டத்தையே முழுமையாக எதிர்த்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான். அப்போ இந்த நபர் எப்போதுமே வந்து எமக்கான அரசியலை தீர்வினை பெற்றுத் தருவார் என்பதனை நாங்கள் 76 வருடங்களுக்கு பிறகு நம்புவோமாக இருந்தால் எங்களை மாதிரி ஒரு முட்டாள்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எனவே இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, தங்களுடைய சுய போக வாழ்க்கைக்காக, அவர்களுடைய அரசியல் வியாபாரத்துக்காக இனத்துக்கு புறம்பான ஒரு முடிவை எடுத்து மீண்டும் இந்த மக்களை ஒரு புதைகுழிக்கில் தள்ள பார்க்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு நல்ல அனுபவம் இருக்கு எங்களுக்கு. ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சிகா அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி பிழையான ஒரு முடிவினை இந்த கட்சிகள் எடுத்ததன் விளைவாக இன்று நாங்கள் போர்க்குற்றவாளி என்று அவரை கூறும் பொழுது அவர் பாராளுமன்றத்தில் தெளிவாக கூறுகிறார், இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் மூலமாக மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பொய்தானே சொல்கிறீர்கள் என்று இன்று அவர் பாராளுமன்றத்தில் உரைக்கிற அளவுக்கு இந்த பிழையான முடிவை எம்மை எடுக்க வைத்திருக்கிறார். எனவே அதனையும் மக்கள் உற்று நோக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆமாம். நிகழ்ச்சியின் நிறைவாக சங்கு சின்னம் ஜனாதிபதி பொது வேட்பாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளருக்கான சின்னம்.
இந்த வாக்களிப்பில் தமிழ் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றி குறிப்பிடுவீர்களா? ஏனென்றால் புலம்பெயர் தமிழர்கள் பலரும் தங்களுடைய உறவினருக்கு எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதனை விளங்கப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். சிலவருக்கு எவ்வாறு வாக்குச்சீட்டில் வாக்களிக்க வேண்டும் என்ற விவரம் தெரியாமல் இருக்கும். அவர்களுக்காக இந்த வாக்குச்சீட்டு எப்படி அச்சிடப்பட போகிறது, அதில் எவ்வாறு தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது பற்றி குறிப்பிடுவீர்கள்? நிச்சயமாக அனைத்து வேட்பாளர்களுடைய சின்னங்களும் அதில் போடப்பட்டிருக்கும். அதில் முக்கியமாக அவருடைய சின்னம், அதுக்கு பக்கத்தில் விருப்பு வாக்குகள் என்ற 2 கட்டங்கள் இருக்கும். எனவே நாங்கள் வாக்களிக்கும் பொழுது நாங்கள் யாருக்கு, இப்ப முக்கியமாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரம் அவர்களை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். அவருக்கு முதலாவது கட்டத்துக்கு மட்டும் புல்லடியை போட்டுட்டு விட்டால் போதும். ஆனா அதே நேரம் 3க்கும் புல்லடி போடுவதன் மூலம் போட்டால் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக அது வந்து சேரும். அதிலே நான் அது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை தருவதற்கு நான் விரும்பவில்லை. எனவே எமது தமிழ் பொது வேட்பாளருக்குரிய வாக்காக அதுக்கு நேரே இருக்கிற சங்கு சின்னத்துக்கு நேரே ஒரு புல்லடி ஒன்றை போடுவதன் மூலமாக எமது வாக்குகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே நன்றி சீலன் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பான பல விடயங்களை எமது நேர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சந்தித்து மேலும் பல விடயங்களை பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு சிஎம்ஆர் சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.